நெக்ஸ்ட் லெவல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க படம் சந்தானம் நடிப்பில் பிரேமானந்த் இயக்கத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் சந்தானம், கஸ்தூரி, நிழல்கள் ரவி, மொட்டை ராஜேந்திரன் மற்றும் பலரான இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி ரிவ்யூ சொல்கிறவங்கள ஒரு கொடூர தண்டனை கொடுக்கறது தான் வந்து இந்த படத்தோட ஒரு ஒரு அமானுஷ்ய சக்தி. அது வந்து ஒரு கொடூர தண்டனை கொடுக்குறதா ரிவ்யூ சொல்லி, அதாவது படங்களை வந்து கழுவி ஊற்றி ரிவ்யூ போடுறாங்க இந்த ரிவ்யூவர், யூடியூப் ரிவ்யூவர். இந்த மாதிரி ரிவ்யூவருக்கு கொடூரமான தண்டனை வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி கொடுக்குது. அதுதான் வந்து இந்த படத்தோட கான்செப்ட். இந்த படத்தில் வந்து படத்தை ரிவ்யூ பண்ணுறவராக வந்து சந்தானம் நடிச்சிருக்காரு. ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் கூட ரிவ்யூ பண்ணுற மாதிரியான காட்சி அமைப்புகள் எதுவுமே கிடையாது. இந்த சுறாங்கிற படத்தில் வந்து விஜய் வந்து மீனவராக நடிச்சிருப்பாரு, ஆனால் கடலுக்கு போய் மீனே பிடிச்சிருக்க மாட்டார். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சந்தானம் வந்து யூடியூப் ரிவ்யூவர் ஆகிறாரு. ஆனால் ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு காட்சி கூட கிடையாது. இருந்தாலும் வந்து அவர் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, அவ்வளோதான். இந்த மோசமாக ரிவ்யூ கொடுப்பார் சந்தானம் அப்படிங்கிற காட்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கான். ஹிச்காக் இருதயராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் செல்வராகவன் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து இந்த அமானுஷ்ய சக்தி. அவர் ஒரு ரிவ்யூவால் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விட அவர் வந்து ஒரு அமானுஷ்ய சக்தியாக மாறி இந்த ரிவ்யூ கொடுக்குற எல்லாரையும் வந்து தியேட்டருக்கு வர வச்சு அவங்களுக்கு கொடூரமாக சில செயல்பாடுகளுக்குள்ளாக்கி அவர் வந்து மோசமாக நடத்துகிறாங்க, பயப்பட வைக்கிறாரு. இந்த மாதிரியான செயல்களை அவர் செய்கிறாரு. முதல் காட்சியிலே ரிவ்யூவர் பிரசாந்த் வந்து ஒரிஜினலாக நடிச்சிருக்காரு. அவரை வந்து ரிவ்யூ கொடுக்க தியேட்டருக்கு வர வச்சு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்குது. அதற்கு பின்பு வந்து சந்தானத்தை வந்து இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கணும், வாங்க எங்கள் தியேட்டரில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ பாருங்கள், வந்து ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அவர் வந்து குடும்பத்தோட அவங்க அம்மா கஸ்தூரி, அவங்க அப்பா நிழல்கள் ரவி, தங்கையா வர்ற யாசிகா ஆனந்த், அவர் காதலி, இவங்க 4 பேரோட அந்த தியேட்டரில் போய் படம் பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்க்க போகிறாரு. சந்தானம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் போயிடுறாங்க. போனவங்களை செல்வராகவன் வந்து மிரட்டி உட்கார வச்சு பயப்பட வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தானம் வந்து உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தாலும் சந்தானம் அவங்க அப்பா அம்மாவை தேடி பார்க்குறாரு. அவங்க அப்பா அம்மா யாருமே காணோம். என்னன்னு பார்க்கும்போது தியேட்ரு இந்த ஸ்க்ரீனில் படம் ஓட்டிக்கிட்டு படத்துலேருந்து கத்துறாங்க அவங்க அப்பா அம்மாவும். அப்போ செல்வராகவன் வந்து தோன்றி அப்போ சந்தானத்தை வந்து செல்வராகவன் என்ன செய்கிறார், திரைக்குள்ளே போக வச்சுறாரு. இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது தான் புரியும். திரைக்குள்ளே போய் அந்த கதாபாத்திரங்களோட வாழு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிடுறாரு. அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒரு கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த கப்பலில் இங்கேருந்து, அதாவது தியேட்டரில் வெளியே உட்காந்து பார்வையாளர்களாக இருந்த அவங்க அப்பா அம்மாவும் வந்து அந்த சினிமாக்குள்ளே போயிடுறாங்க. சந்தானமும் உள்ளே போயிடுறாரு. சந்தானம் அந்த கப்பலில் போய் பார்க்குறாரு. கௌதம் மேனன் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆஃபீஸராக இருக்காரு. கௌதம், கஸ்தூரி வந்து ஒரு மாடர்ன் கேலாக இருக்காங்க. அவங்க அப்பா நிழல்கள் ரவி கப்பலோட கேப்டனாக இருக்காரு. ஒன்றுமே புரியலை, புரியாத ஒரு புதிராக இருக்குது. இங்கேருந்து இயல்பாக இருந்தவங்களாம் உள்ளே போய் மாறிடுறாங்க. சந்தானத்தை அவங்களுக்கு யாருமே தெரியலை. அப்போ வந்து செல்வராகவன் வந்து சொல்கிறாரு, நீ உள்ளே இருந்து நிறையா நீ துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு, உள்ளே நிறையா ஒரு அமானுஷ்ய கேரக்டர்லாம் இருக்குது, அதை அவங்களெல்லாம் சமாளிச்சுன்னு வெளியே வா அப்படின்னு சொல்லி வெளியே வர முடிஞ்சா வா அப்படின்னு சொல்லி அதுதான் உனக்கு தண்டனைங்கிற மாதிரி செல்வராகவன் சொல்லிடுறாரு. உள்ளே போயிட்டு அந்த அமானுஷ்ய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. அதாவது அவரோட காதலி வடிவிலேயே வந்து இந்த ஒரு அமானுஷ்ய கதாபாத்திரம் இருக்குது. அதாவது கப்பல் ஒரு இயந்திர பழுது காரணமாக கடலில் நடுவில் நின்றுது. 2 நாள் பக்கத்தில் தீவில் இருக்கிற ஹோட்டலில் தங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்லி கப்பல் கேப்டன் நிழல்கள் ரவி அறிவித்து அவங்க எல்லாரையும் இந்த தீவில் இருக்க இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹோட்டலில் தான் வந்து ஒரு அமானுஷ்யம் வந்து காத்திருக்கு. அங்கே வந்து சந்தானத்தோட காதலி மாதிரியே இருக்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஆவியாக சுற்றுறாங்க. அந்த ஆவி பண்ணுற சேட்டைகள்லாம் சமாளித்து சந்தானம் வெளியே வர்றது தான் கதை. அதாவது அவர் வந்து திரையை விட்டு ஒரிஜினல் நடப்பு வாழ்க்கைக்கு வரணும். திரைக்குள்ளே போயிடுறாரு. திரைக்குள்ளே படம் ஓடிக்கிறது ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுறாரு. அதை விட்டு வாழ்க்கைக்குள்ளே அவர் வரணும். படம் பார்க்குற நிறையா பேருக்குமே இந்த விஷயங்கள் நிறையா புரியாது. ஏன்னா இந்த மார்க் ஆண்டனி படத்தில் வர மாதிரி இந்த காலச்சக்கரத்தில் ஏறி போயிட்டு சுற்றிட்டு இந்த லைஃபுக்கு வர்றது அந்த லைஃபுக்கு போகிறது, அந்த மாதிரி வந்து திரைக்கு உள்ளே இருக்கிறது வெளியே வர்றது, செல்வராகவன் பேசுகிறது, அந்த திரைக்குள்ளே போகிறதே ஒரு கற்பனை, அதுக்குள்ளேயும் போய் ஒரு கற்பனையாக அதுக்குள்ளே வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது, அந்த புத்தகத்தில் இருக்கிற கதாபாத்திரத்தின்படி அந்த காலகட்டத்துக்கு போகிறது, இப்படிலாம் சொல்லி நிறையா குழப்பியிருக்காங்க. ஆனால் படம் வந்து ஏற்கனவே இருந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அளவுக்கு இல்லை, ஏற்கனவே அந்த அளவுக்கு இல்லை. இது ஓவர் டோஸாக இருக்குது. இந்த நேரம் எப்போ பார்த்தாலும் அந்த பேய் வந்து கத்துறது, இது பண்ணுறது, சுற்றி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட காட்சி அமைப்பு தான் பயப்பட வைக்கிறது. இதை சந்தானமே சொல்கிறாரு, நிறையா இடங்களை சொல்கிறாரு. இருந்தாலும் பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சி அமைப்புகள் தான் திருப்பி வருது. வேறு எதுவுமே கிடையாது இந்த படத்தில். சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் பெரிய அளவுக்கு இந்த படத்தில் காட்சி அமைப்புகள் பார்த்து பழக்கப்பட்ட காட்சி அமைப்புகள் தான். புதிதான காட்சி அமைப்புகள் எதுவுமே கிடையாது.
மொட்டை ராஜேந்திரன் சந்தானம் கூடவே பயணிக்கிறார். அவர் இன்னொரு ரிவ்யூவராக வந்து தேவையில்லாமல் தேட்டரில் வந்து மாட்டிக்கிறார். அவரும் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே போயிடுறாரு. சந்தானத்தோடு சேர்ந்து படம் ஓடிக்கிட்டு இருக்க ஸ்க்ரீனுக்குள்ளேயே போயிடுறாரு. அவரும் சந்தானத்தோட சேர்ந்து சுற்றுறாரு. இந்த படத்தில் பொதுவாகவே சந்தானத்தோட படத்துக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, சந்தானத்தோட கவுண்டர் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஏதாவது கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சந்தானம். ஏதாவது அவரை கலாய்ப்பார், இவரை கலாய்ப்பார், பக்கத்தில் வர எல்லா கதாபாத்திரத்தையும் கலாய்ப்பார். பெருசாக யாரையும் கலாய்ச்சது மாதிரி தெரியல. இந்த பிறந்த வீடா புகுந்த வீடான்னு ஒரு படம் இருக்குது. இந்த கவுண்டமணி செந்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா படத்துலையும் கவுண்டமணியும் செந்தில் அந்த நாயை இந்த நாயை போடா வாடான்னு சொல்லி நிறையா படத்தை திட்டிருப்பாரு. இந்த பிறந்த வீடா புகுந்த வீடாங்கிற படத்தில் மட்டும் செந்தில வந்து கவுண்டமணி ஒரு வார்த்தை கூட திட்டிருக்க மாட்டார். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னாச்சுன்னு தெரியல, சந்தானம் கூட நடிக்கிற எந்த கதாபாத்திரத்தையும் திட்டலை, கலாய்க்கலை, எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கார். இதுவே படத்தோட பெரிய மைனஸ். அடிக்கடி ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு மட்டும் சொல்கிறாரு. இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ, ஆமாம் ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த ப்ரோங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது சந்தானம் தான். அது தலைவாங்கிற படத்தில் இந்த ப்ரோங்கிறத கொண்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ எல்லாருமே பிரதர் அண்ணா அப்படிலாம் சொல்கிறது இல்லை, யாரும் ப்ரோன்னு தான் சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ப்ரோ 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 ப்ரோன்னு அதிகமான ப்ரோ வந்து படத்தில் சொல்லியிருக்காரு. படத்தில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு படம் வந்து பெரிய லெவலில் மன நிறைவு கொடுத்துச்சுன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கல. இந்த படத்தில் இந்த ஒரு சில இடங்களில் மட்டும் சந்தானம் சில கிண்டல் பண்ணியிருக்காங்க. கிங்ஸ்லி வர்ற இடத்துல வந்து கிங்ஸ்லி அறிமுகமான இடத்துல ஒரு மாதிரி ஒரு மாடுலேஷனில் கிங்ஸ்லி பேசுவார்ல, அப்படி பேசும்போது இது நெல்சன் சொல்லிக் கொடுத்தது, நெல்சன் சொல்லிக் கொடுத்ததை வச்சுட்டு நீ இன்னமும் வந்து இதையே வச்சு எல்லா படத்தையும் கலா கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஒரு கலாயை தவிர சந்தானம் பெருசாக யாரையும் கலாச்சது மாதிரி தெரியல. இப்படி அந்த பார்த்து பழக்கப்பட்ட பேய் பின்னாடி வந்து தட்டுறது, முன்னாடி வந்து நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் படத்தில் இருக்குது. சந்தானம் அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே நம்ம எப்படா தேட்டரை விட்டு வெளியே வந்துடுவோங்கிற மாதிரி இருக்குது. இதில் ரிவ்யூவரை அவர் அதிகமாக வந்து சந்தானம் திட்டலை. ரிவ்யூவர் எதுவும் படத்தை கழுவி ஊற்றிடுவாங்களோங்கிற அச்சத்தில் ரிவ்யூவரை வந்து சந்தானம் அதிகமாக திட்டலை. அவர் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா ரிவ்யூவரையும். படம் நல்லா இருந்தால் நாங்கள் ஏன் மோசமாக திட்ட போகிறோம், படம் நல்லா இருந்தால் எந்த படம் வேணாலும் ஓடும், படம் நல்லா இல்லைன்னா எந்த படம் ஓடாது அப்படிங்கிற கருத்தை கிளைமாக்ஸில் சொல்கிறாரு. இப்படி படம் வந்து பார்த்து பழக்கப்பட்ட காட்சி அமைப்புகள் பெருசாக காமெடியும் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட காட்சி அமைப்புகள் தான். பெருசாக காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு முறை பார்க்கலாம், சுமாராக தான் இருக்குது படம். இதை சொல்கிறதுக்காக நம்மளையே அதாவது ஹிட்ச்காக் இறுதியராஜ் மாதிரி ஏதோ அமானுஷ்ய சக்தி கடத்திட்டு போய் படம் பார்க்க வச்சா என்ன அப்படி படம் பார்க்க வைக்குமா அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி ரிவ்யூவரை பயமுறுத்துகிற மாதிரியே இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. செல்வராகவன் கதாபாத்திரம் நல்லா தான் இருக்குது. இந்த செல்வராகவனோட ஒன்லைனை மட்டும் வச்சு படத்தை வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. அந்த ஒன்லைன் நல்லா இருந்துச்சு. அந்த ஓப்பனிங்கில் அந்த ஒன்லைன், அதாவது ஹிட்ச்காக் இறுதியராஜுங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து ரிவ்யூவரை வந்து இந்த படம் ரிவ்யூ பண்ணி பட ரிவ்யூவால் பாதிக்கப்பட்டவர். அவர் ஏதோ இறந்து போகிறாரு, அமானுஷ்ய சக்தியை பேயாக மாறினார். அவர் வந்து 1998 நிறைய பேர் கொள்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஒரு கார்ட்டூன் பாத்திரங்களை வச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வச்சு கதையை கொண்டு போயிருந்தாங்கன்னா கடைசி வரை சந்தானம் செல்வராகவனை கலாய்க்கிற மாதிரியே கதையை கொண்டு போயிருந்தாங்கன்னா வேறு மாதிரி கதாபாத்திரங்கள் உள்ளே கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை விட்டு திரையில் இருக்க ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு தீவு இருக்குது, அங்கே ஒரு கப்பல் இருக்குது, அங்கே ஒரு ஏற்கனவே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாயகி வந்து இறந்து போகிறாங்க சில காரணங்களால், சில கொடுமைக்காரர்களாக இறந்து போகிறாங்க. அந்த நாயகி வந்து திருப்பி வந்து இவங்களிடம் துன்புறுத்துகிறாங்க, பேயாக வர்றாங்க. அவங்க அது ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கை எடுக்க முடியாமல் இந்த புக்கை எடுத்து படிச்சுட்டா அவங்க பேயாக வர்றாங்க, புக்கை தேடி வர்றாங்க. இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் நிறையா படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட காட்சி அமைப்புகள் தான். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தோட நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டு வர்றதா சந்தானம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது டிடி நெக்ஸ்ட்டு எண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டாங்க. அப்போ தயவுசெய்து வேண்டாம்னு நினைக்கிறேன், இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுந்தர்சி கூட அரண்மனை பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வரை எடுத்துட்டாரு. பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 1லேருந்து நிறைய எல்லாமே எடுத்துட்டாரு. இனிமேல் அவர் எடுப்பாருங்கிறது தெரியல. அது மாதிரி இதையும் வந்து இதோட நிறுத்திக்கிட்டு வேறு மாதிரியான கான்செப்ட் சந்தானம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும் நான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.